நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ருங்கேரி சாரதா ஈக்விட்டாஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் யுவராணி. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில புற்றுநோய் பத்தி தான் பேச போறோம். இந்த புற்றுநோய்னா என்ன, இந்த புற்றுநோயோட ஆரம்ப நிலை எப்படி இருக்கும், இதற்கான மருத்துவ தீர்வுகள்லாம் என்னென்ன, இதெல்லாம் பத்தி தான் விரிவா இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில பேச போறோம். இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட டாக்டர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர்ஸை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம். நம்ம கூட இப்போ ஸ்ருங்கேரி சாரதா ஈக்விட்டாஸ் ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் டைரக்டர் சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் வைத்தீஸ்வரன் வேலாயுதம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நம்ம அவர்கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல் பத்தின சிறப்பம்சம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். சார், இப்போ புற்றுநோயால பாதிக்கப்படும் போது பொதுமக்கள் பொருளாதார ரீதியா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு காப்பீடு இல்லாத, அந்த பொருளாதார வசதி இல்லாத பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களோட மருத்துவமனை என்ன உதவுது சார்? புற்றுநோய் கிளாஸ் வேரியேஷன் இல்லாமல் ரிச்சோ புவரோ எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது. ஒரு புற்றுநோயை ட்ரீட் பண்ணுறதுக்கு பல லட்சங்கள் செலவாகுது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட் பண்ணணும். அதிர்ஷ்டவசமாக பொதுமக்களுக்கு முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மூலமாகவும் பிரதமர் காப்பீடு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் மூலமாகவும் மக்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், முழுமையாக ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு கிடைக்குது. ஸோ எல்லா மக்களுக்கும் அந்த கார்டு இருந்ததுன்னா கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, சர்ஜரி, நவீன சர்ஜரி கூட எல்லாமே அந்த காப்பீட்டு திட்டம் வழியாக கிடைக்குது. சிலர் இந்த காப்பீட்டு திட்டம் கார்டு இல்லை, அப்போ இருந்தாலும் அவங்களால ட்ரீட்மெண்ட் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிஸ்கவுண்ட் தரோம். இது எப்படி பண்ண முடியுதுன்னா, டோனர்ஸ் இருக்கிறதுனால ஈக்விட்டாஸ் பேங்க் அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால பேஷண்ட் கார்டு இல்லைன்னாலும் அவங்களுக்கு வருமானம் கம்மியாக இருந்ததுன்னா அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணிவிட்டு நாங்கள் உதவி பண்ணுறோம். வேறு என்னென்ன உதவிகள்லாம் இந்த நோயாளிகளுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? கேன்சர் வரும்போது அவங்களுக்கு ஒன்று ஃபிசிக்கல் டேமேஜ் நடக்குது. அதாவது அந்த கேன்சர் அவங்களோட ஹெல்த்தை பாதிக்குது, அவங்களோட ஃபங்க்ஷனை பாதிக்குது. அதாவது அவங்க என்ன நார்மலாக செய்ய முடியுமோ அந்த வேலையை அவங்களால பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டஸை ரொம்பவே பாதிக்குது. ரொம்ப பயம் எல்லாருக்கும். மூணாவது ஃபைனான்ஷியலி ரூயின் பண்ணிடுது ஃபேமிலியை. ஒரு லோவர் மிடில் கிளாஸோ இல்லை புவர் பர்சனுக்கோ கேன்சர் வந்ததுன்னா ஃபைனான்ஷியலி அவங்கள ரூயின் பண்ணிடுது. ஸோ நம்மளால் பண்ண முடியுது. ஒன்று ஃபிசிக்கல் டேமேஜ், கேன்சரை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கு கீமோதெரப்பியோ, ரேடியோதெரப்பியோ, சர்ஜரியோ இந்த மாதிரி பண்ணுறோம். ரெண்டாவது கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அவங்க அந்த பேஷண்ட்டுக்கும் ஃபேமிலிக்கும் இன்னும் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டு, கவுன்சிலிங் அதெல்லாம் பண்ணுறாங்க. ஃபைனான்ஷியலி எங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எதர் ஸ்கீம் வழியாக ஃப்ரீயாக பண்ணிடுறோம் புவர் பேஷண்ட்ஸ்க்கு. இல்லை ஸ்கீமும் இல்லை அவங்ககிட்ட, ஆனால் உண்மையாலுமே புவர்னா டிசர்விங் பீப்புளுக்கு அதுவும் நம்ம டிஸ்கவுண்ட் இல்லை ஃப்ரீயாக பண்ணுறோம். சார், இப்போ நம்மளோட மருத்துவமனையில் என்ன சிறப்பம்சம் இருக்குது சார்? ட்ரீட்மெண்ட் வைஸ், காஸ்ட் வைஸ் என்ன சிறப்பம்சம் இருக்குது? நம்ம ஹாஸ்பிட்டல் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஹாஸ்பிட்டலு. இதை செட் பண்ணது ஸ்ருங்கேரி மடமும் ஈக்விட்டாஸ் பேங்க்கும் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஈக்விட்டாஸ் பேங்க்கு அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் 5% ஆஃப் தேர் ப்ராஃபிட் சிஎஸ்ஆர் ஃபண்டாக கொடுக்குறாங்க. அந்த ஃபண்டில் நம்ம ஏழை பேஷண்ட்டுக்கெல்லாம் ட்ரீட் பண்ண முடியுது. நம்ம விலை குறைவாக பண்ணுறதுனால இல்லை இலவசமாக பண்ணுறதுனாலையோ ட்ரீட்மெண்ட் எந்த விதத்துலேயும் நாங்கள் குறைவு கிடையாது. ஸ்டேட் ஆஃப் ஆர்ட், அதாவது பெஸ்ட் ரேடியேஷன் எக்யூப்மெண்ட்டு மற்ற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் என்ன இருக்கோ அதுவே நம்மகிட்ட இருக்குது. ஆப்ரேஷன் தியேட்டர், ஆப்ரேஷன் கருவிகள், மற்ற சிறந்த ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன இருக்கோ அதுவே நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலோட ரொம்ப முக்கியமான பிரின்சிபல் என்னன்னா, ரிச் ஆர் புவர் சேம் ட்ரீட்மெண்ட். ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் கிடையாது. ஸ்கீம் பேஷண்ட்டாலும் அதே ட்ரீட்மெண்ட்டு தான், ரூமில் காசு கொடுத்து பே பண்ணுற பேஷண்ட்டுக்கும் அதே ட்ரீட்மெண்ட்டு தான். அப்புறம் பேமெண்ட் பேஷண்ட்ஸு கூட மற்ற ஹாஸ்பிட்டல் கம்பேர் பண்ணால் ஆல்மோஸ்ட் பாதி விலையில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இப்ப நம்ம கூட புற்றுநோய் பத்தியும் கீமோதெரப்பி பத்தியும் பேசுறதுக்காக டாக்டர் கிரண்குமார், கன்சல்டன்ட் அண்ட் ஹெட் மெடிக்கல் ஆன்காலஜி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வாங்க டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ இந்த கேன்சர் அப்படிங்கிற இந்த நோய் புற்றுநோய் அப்படிங்கிறது குணப்படுத்தக்கூடிய நோயா இல்லை குணப்படுத்தவே முடியாதா டாக்டர்? கேன்சர் கண்டிப்பாக குணப்படுத்தலாம், ஒரு அர்லி ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணுவோம்னா. கேன்சர் ஒரு 4 ஸ்டேஜில் கேட்டகரைஸ் பண்ணுவோம்.
ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னா அங்கே எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அங்கே தான் இருக்குது. 2வது ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, சுற்றி இருக்கிற இடத்துல போயிருக்குது. 3வது ஸ்டேஜும் சாதாரணமாக சுற்றி இருக்க நரிக்கட்டு கிட்டெல்லாம் போனால் 3வது ஸ்டேஜ் சொல்லுவோம். அது தாண்டிட்டு வேறு இடத்துல போனால் தான் 4வது ஸ்டேஜ். கேன்சர் வந்து 3வது ஸ்டேஜ் இருக்கிற வரைக்கும் நிறைய கேன்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக குணப்படுத்தலாம். ஓகே டாக்டர். இப்போ இந்த கீமோதெரப்பி அப்படின்னா என்ன டாக்டர்? அதோட முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க டாக்டர். ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு, கேன்சர் செல்ஸ் அழிக்கிறதுக்கு 2 விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து லோக்கல் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லி. லோக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கே தான் வேலை செய்யும். லைக் சர்ஜரி ஆகட்டும், ரேடியேஷன் தெரப்பி ஆகட்டும், எங்கே ட்ரீட்மெண்ட் மாறில் கட்டியிருக்குதுன்னா அங்கே தான் வேலை செய்யும். சிஸ்டமிக் தெரப்பி அப்படின்னா உடம்புல எல்லா இடத்துல போய் சேரும். கேன்சர் செல்ஸ் அங்கேருந்து வேறு இடத்துல பரவி இருந்தாலும் அங்கே போய் அழிச்சிடும். இந்த சிஸ்டமிக் தெரப்பியில் ஒரு மோஸ்ட் காமன்லி யூஸ் ட்ரீட்மெண்ட் தான் கீமோதெரப்பி. கீமோதெரப்பியில் வந்துட்டு சாதாரணமாக கீமோதெரப்பி பற்றி நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு அது ஒரு பெயின்ஃபுல் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி இல்லைங்க. குளுக்கோஸ் ஏற்றுறது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு கேனிலா வச்சுட்டு செலைன் பாட்டில் ஏற்றுற மாதிரி தான் இருக்கும் கீமோதெரப்பியான. அந்த மெடிசின் செலைனில் வந்துட்டு சில மெடிசின்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour or 2 hours வந்துட்டு மெடிசின் ஏற்றுவோம். அது வந்து சாதாரணமாக ஒரு டே கேர் ப்ரொசீஜராகவே பண்ணுவோம். பேஷண்ட்ஸு காலையில் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. வந்துட்டு அப்புறம் சில பிளட் டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதோட ஹைட் வெயிட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசின் டோஸ் டிசைட் பண்ணி அந்த மெடிசின் வந்துட்டு செலைன் பாட்டில் மூலியமாக ஏற்றுவோம். அதுக்கப்புறம் முடிச்சிட்ட அப்புறம் அன்றைக்கே வீட்டுக்கு போயிடலாம். இதுதான் கீமோதெரப்பி அந்த ட்ரீட்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு சாதாரணமாக 2 or 3 வாரம் கழிச்சு திருப்பி எல்லா பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட் எப்படி டாலரேட் பண்ணுறாங்க பார்த்துட்டு அதே மெடிசின் வந்து 2nd சைக்கிள், அதுக்கப்புறம் 3rd சைக்கிள், அதுக்கப்புறம் 4th சைக்கிள் அந்த மாதிரி தருவோம். சாதாரணமாக நிறைய கேன்சர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 6 சைக்கிள் வரைக்கும் கீமோதெரப்பி தருவோம். சில கேன்சர்ஸ்க்கு வந்துட்டு கண்டினியூ ஆகலாம். அண்டு கீமோதெரப்பி எவ்வளோ நாள் கொடுக்கறது அது எல்லாமே கேன்சரோட ஸ்டேஜ் பெஸ்ட்டாக டிசைட் ஆகும். ஒரு க்யூரபிள் ஸ்டேஜ் வந்துட்டு சில மாதம் தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸ்டேஜ் 4 அந்த மாதிரி ஆகும்போது கீமோதெரப்பி மெடிசின் வந்துட்டு கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியாது. ஸோ அதனால் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் மெடிசின் கண்ட்ரோலில் வைப்போம் கேன்சருக்கு, அவ்வளோ நாள் நம்ம மெடிசின் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு டைம் வந்துட்டு ஸ்டேஜ் 4ல் கேன்சர் வந்துட்டு ரெசிஸ்டன்ட் டெவலப் பண்ணி மெடிசின் வேலை செய்யாமல் போகலாம். ஆனால் வருத்தப்பட வேண்டாம். என்னென்னா அதர் மெடிசின்ஸ் வேறு மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு மெடிசின் ஸ்டாப் ஆச்சு வேலை செய்கிறதுன்னா 2nd லைன் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் 3rd லைன் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இந்த காலத்தில் நிறைய கேன்சர் வந்து ஒரு சுகர் வியாதி மாதிரி தான். சுகர் வரும்போது க்யூர் பண்ண முடியாது. ஆனால் மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். நடுவில் சுகர் கண்ட்ரோல் இருக்குதோ செக் பண்ணலாம். அதே மாதிரியே கீமோதெரப்பிலையும் லேட்டஸ்ட் லங் கேன்சர் இப்போது சில கேன்சர்ஸ் வந்து டேப்லெட்ஸ் மாதிரி இருக்குது. டேப்லெட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு நடுவில் ஸ்கேன் செக் பண்ணிவிட்டு நிறைய வருஷங்கள் எல்லாம் பேஷண்ட்ஸ் உயிரோடு இருக்காங்க, ஈவன் டிஸ்பைட் ஸ்டேஜ் 4 கேன்சர். ஸோ இதுதான் கீமோதெரப்பி என்ன. ஓகே டாக்டர். இப்போ இந்த கீமோதெரப்பி பண்ணும்போது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஹேர் ஃபால் ஆகும், ஆர்கன் டேமேஜ் ஆகும் அப்படின்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? அது உண்மையா? ஸோ கீமோதெரப்பியில் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பயம் வந்துட்டு அதோட சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி தான். ஸோ ஃபஸ்ட்டு கீமோக்கு ஒரு அஃபெக்ட் இருக்கணும். அஃபெக்ட்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து கேன்சர் கம்மியாகணும், குணமாகணும்னா ஒரு அஃபெக்ட் இருந்தால் கொஞ்சம் சைடு எஃபெக்ட் வரும். ஈவன் ஒரு சின்ன ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலும் நமக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வரலாம். பேராசிட்டமாலே சைடு எஃபெக்ட் வரலாம். பட் ஆனால் அது தாங்க முடியாமல் சைடு எஃபெக்ட்ஸாக இல்லை ரொம்ப சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸாக பார்க்கணும். சாதாரணமாக கீமோதெரப்பியில் வர சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே வெரி வெச் டாலரேட்டட். லைக் டயர்டாக இருக்கிறது, வாய் கசப்பாக இருக்கிறது, முடி கொட்டுறது, இதெல்லாமே டெம்பரரி சைடு எஃபெக்ட்ஸ் தான். நம்ம என்றைக்கு கீமோ நிப்பாட்டுறோமோ அன்றைக்கிலேருந்துட்டு அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே நார்மல் ஆகிட்டு ஒரு நார்மல் மனுஷன் மாதிரி ஆவாங்க. ஓகே டாக்டர். இப்போ இந்த கீமோதெரப்பி இல்லாமல் வேற என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது டாக்டர்? ஸோ கீமோதெரப்பி வந்து அது மெடிசின் தான், செலைன் பாட்டில் மாதிரி கொடுக்கறது தான். நிறைய பேர் வெறும் இன்ஜெக்ஷன்ஸ் தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமலே டேப்லெட்ஸ் மூலியமாகவும் கீமோ கொடுக்கலாம். சில கேன்சருக்கு சில மெடிசின் வந்து டேப்லெட் மூலியமாக கிடைக்கும். அது இல்லாமலே அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் லைக் இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லி புது ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆல்சோ இப்போது கீமோ பேஷண்ட்ஸ் வந்துட்டு எங்கே போகக்கூடாது, எது வேலை செய்யக்கூடாது, படுத்துகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே தப்பு. கீமோ பேஷண்ட்ஸ் ஆக்டிவாக இருக்கலாம், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். ஆக்சுவலாக எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கீமோதெரப்பி பேஷண்ட்ஸ்க்காக தனி யோகா ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறோம். ஸோ அந்த பேஷண்ட்ஸ் வந்துட்டு இங்கே கீமோ போயிட்டுருக்க பேஷண்ட்ஸ் இங்கே வந்துட்டு யோகா எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கீமோதெரப்பி வந்து ரொம்ப கஷ்டமான ஜெர்னி இல்லாமலே ஒரு நல்லா ஆகிறதுக்கு ஒரு மெமரபிள் ஜெர்னி, அதுலேருந்து நல்லா கற்றுக்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் என்னோட லைஃப் பர்ஸ்பெக்டிவே மாறிச்சேன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் ஒரு பயத்துலேருந்து.
இப்போ நம்ம கூட புற்றுநோய் பத்தி பேசுறதுக்காக டாக்டர் நவீன் பத்மநாபன், கன்சல்டன்ட் அண்ட் ஹெட் சர்ஜிக்கல் ஆன்காலஜி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த புற்றுநோய் ஒரு தொற்று நோயா டாக்டர்? இது நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. புற்றுநோய் வந்ததுனால அவங்ககிட்ட நான் பேசலாமா, அவங்ககிட்ட பழகலாமா, நாங்கள் ஒரே ரூம் யூஸ் பண்ணலாமா, பாத்ரூம் ஷேர் பண்ணலாமா அப்படின்றதுலாம் நம்ம எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, புற்றுநோய் இஸ் அ நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ அது வந்து தொற்று நோய் கிடையாது. இட் இஸ் நாட் அ கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ புற்றுநோய் இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுனாலையோ பழகிறதுனாலையோ அவங்க கூட வந்து ஃபுட் ஷேர் பண்ணிக்கிறதுனாலையோ அவங்களோட நீங்கள் வந்து ஒரு இடம் ரூமோ பாத்ரூமோ ஷேர் பண்ணுறதுனாலலாம் ஒன்றுமே பரவறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்ஃபேக்ட் புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுனால மற்றவங்க கிட்டேருந்து புற்றுநோய் பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் தான் இருக்குமே தவிர புற்றுநோய் பேஷண்ட்டால் இன்னொருத்தருக்கு ஆபத்து எதுவும் கிடையாது. அதை நம்ம கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கணும். டாக்டர், இப்போ இந்த புற்றுநோய் இருந்தால் நம்ம வந்து பயாப்சி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவோம். இந்த பயாப்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால இந்த புற்றுநோய் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா டாக்டர்? அது வந்து முற்றிலும் தவறான ஒரு மித்துன்னு தான் நம்ம சொல்லணும். புற்றுநோயை வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு பயாப்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன். ஸோ இப்போ புற்றுநோய் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வரலாம், தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கே வேணாலும் வரலாம். நிறைய ஆர்கன்ஸில், அதாவது வந்துட்டு சாலிட் ஆர்கன்ஸில், அதாவது நம்ம லங்லேயோ இல்லை வயிற்று பகுதியிலையோ இரைப்பையிலையோ லிவர்லேயோ இல்லை மார்பகத்துலேயோ இல்லை கர்ப்பப்பையிலையோ வர புற்றுநோய் எல்லாமே சாலிட் டியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டியூமர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பயாப்சி பண்ணி அது என்ன வகையான கேன்சரு அப்படின்றத நம்ம கரெக்டாக பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த பயாப்சி நம்ம பண்ணால் தான் நம்ம வந்து அது என்ன வகையான கேன்சர் தெரியும், அதோட கிரேட் என்னன்னு தெரியும். ஸோ பயாப்சி வந்து சேஃபானது தான், அதனாலலாம் பரவன்றது உண்மை கிடையாது. ஓகே டாக்டர். இப்போ நம்ம இந்த புற்றுநோய்க்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கிறோம்ல டாக்டர், இந்த சிகிச்சை முறை வந்து அந்த புற்றுநோயிலிருந்து நம்ம வெளிவரதுக்கு உதவுமா டாக்டர்? ஆமாம், எல்லா கேன்சர்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம கேன்சரை வந்து ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது பாட்டு தனியாக க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ எப்படி நம்ம சுகரை வந்துட்டு நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா சுகர் ஒரு 100ல் இருக்கிறது, ஒருத்தருக்கு சுகர் நோய் இருக்குது மாத்திரை போட்டு அது வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா 500 போயிடும். அதே மாதிரி கேன்சருமே வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா ஒரு இடத்துல இருக்க கேன்சர் பல இடத்துக்கு பரவும். ஓகே டாக்டர். இப்போ இந்த ஒரு டைம் இந்த புற்றுநோய் வந்து குணமாயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு திரும்பவும் அந்த புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர்? உங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா வர வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு சதவீதம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் எல்லா புற்றுநோய் பேஷண்ட்டும் ஃபாலோஅப்பில் இருக்கணுன்றதை சொல்கிறோம். ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுட்டு நம்ம சர்ஜரி பண்ணுறோமோ இல்லை கீமோதெரப்பி கொடுக்குறோமோ என்ன ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாலும் முதல் 2 வருஷத்துக்கு அவங்க ஜென்ரலாக 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபாலோஅப்பில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து செக்கப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சில ஸ்கேன்ஸோ சில டெஸ்ட்டெல்லாம் பண்ணி புற்றுநோய் வந்திருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணிகிட்டே இருப்போம். 2 வருஷத்துக்கு நம்ம அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி செக்கப் பண்ணணும். ஸோ வர வாய்ப்புகள் இருக்குது. பட் வர வாய்ப்புகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சோம்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர், இப்போ இந்த புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு அறுவை சிகிச்சை உதவுமா டாக்டர்? கண்டிப்பாங்க. சொன்ன அறுவை சிகிச்சைன்றது வந்து எல்லா சாலிட் டியூமர்ஸ், அதாவது உறுப்புகளில் வரக்கூடிய கேன்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சர்ஜரின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டு. ஸோ நம்ம ஸ்டேஜ் வகையாக பிரிப்போம். ஸ்டேஜ் வகையாக வந்துட்டு வேறு எங்கேயும் பரவாத டியூமராக இருந்தால் அந்த இடத்துல மட்டும் இருந்தால் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அது வந்து க்யூரேட்டிவ் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அறுவை சிகிச்சை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். அப்போ வந்துட்டு ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் நம்ம சர்ஜரி பண்ண தேவையாக இருக்கலாம். சப்போஸ் வந்துட்டு ஒரு குடலில் வந்து பரவிருக்கு டியூமரு, குடல் அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம மெடிசின்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ குடல் அடைப்பை ரிலீவ் பண்ணுறதுக்காக சர்ஜரி தேவைப்படலாம். அந்தமாதிரி இப்போ சில பேருக்கு வந்துட்டு வயிறு இரைப்பையில் புற்றுநோய் வந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. சப்போஸ் அந்த சாப்பிட முடியாமல் சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு சர்ஜரி பண்ணி அவங்கள சாப்பிட வைக்கலாம். ஸோ அதெல்லாம் கூட பரவிந்த டியூமர்ஸ்லேயும் வந்துட்டு அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம சர்ஜரிஸ் பண்ணுவோம். ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்கள க்யூர் பண்ணுறதுக்கு இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய மோர் தென் 500 சர்ஜரிஸ் நம்ம கேன்சர் சர்ஜரிஸ் பண்ணியிருக்கிறோம். முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்துலையும் வந்து பிரதமர் காப்பீட்டு திட்டத்துலையும் ரொம்பவே அஃபோர்டபுளான இதுலேயும் நம்ம சர்ஜரிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம கூட புற்றுநோயை ட்ரீட் பண்ணக்கூடிய ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட், கதிர்வீச்சு சிகிச்சை முறை பத்தி பேசுறதுக்காக டாக்டர் சதீஷ் அர்ஜுனன், கன்சல்டன்ட் அண்ட் ஹெட் ரேடியேஷன் ஆன்காலஜி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வாங்க டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன டாக்டர், அதை பத்தி சொல்லுங்க. ஸோ ரேடியேஷன்ன்றது இட்ஸ் அ தேர்ட் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம
காமனாக நம்ம எக்ஸ்ரேஸ் எடுக்கிறோம்ல, ஸோ அதே எக்ஸ்ரேஸ் தான், பட் ஆஃப் வெரி ஹை எனர்ஜி, ஒரு 1000 times மோர் பவர்ஃபுல் தேன் த ரெகுலர் எக்ஸ்ரேஸ். ஸோ இந்த எக்ஸ்ரேஸ் வந்து நம்ம அந்த கேன்சர் செல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணும்போது கேன்சர் செல்ஸோட டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆகுது. இதனால அந்த கேன்சர் செல்லோட ஃபர்தர் க்ரோத் வந்து தடுக்கப்படுது. ஸோ இது மூலயமா அந்த கேன்சர் வந்து வி ஆர் ட்ரைங் டு கியூர் த கேன்சர் வித் ரேடியேஷன். ஓகே டாக்டர். இப்போ இப்போ நம்ம இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் டாக்டர்? சரி, ரேடியேஷன் வந்து நம்ம வந்து 3 விதமாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சர்ஜரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சர்ஜரிக்கு முன்கூட்டியே ரேடியேஷன் கொடுத்து அந்த கேன்சர் செல்ஸை வந்து நம்ம கொஞ்சம் சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சர்ஜரி பண்ணுறதுக்கு ஃபீஸிபிளாக இருக்கிற மாதிரி வி கேன் யூஸ் ரேடியேஷன். ஆர் ரேடியேஷன் மட்டுமே ஒரு க்யூரேட்டிவ் அப்ரோச்சாக நம்ம வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சர்விக்ஸ் கேன்சர், அது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில் வந்து ரேடியேஷன் மட்டுமே வந்து கேன்சரை குணப்படுத்துறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். எங்கே வந்து இப்போ நம்ம இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம் டாக்டர்? சரி, ரேடியேஷன் ஆல்மோஸ்ட் உடம்புல நம்ம எல்லா பகுதிக்குமே ரேடியேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ், நம்ம வந்து டங் கேன்சர், இல்லை வந்து ஒரு வோக்கல் கார்ட் கேன்சர், அந்த மாதிரி இடத்துல வந்து ரேடியேஷன் வந்து ஃபுல்லாக க்யூரேட்டிவ் அட்டெம்ப்ட்லேயே வி ஆர் யூஸிங் ரேடியேஷன். மார்பக புற்றுநோயில் சர்ஜரிக்கு அப்புறமா வி ஆர் யூஸிங் ரேடியேஷன். லங் கேன்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம். குடல் ரெக்டல் கேன்சர்ஸில், சர்விக்ஸ் கேன்சர்ஸில், இந்த மாதிரி சார்கோமான்னு சொல்லக்கூடிய கேன்சர்ஸே நம்ம கால் பகுதியிலே கை பகுதியிலே வருதுன்னா இந்த எல்லா சைட்லையுமே வி கேன் யூஸ் ரேடியேஷன். ஓகே டாக்டர். இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் எவ்வளோ ஆகும் சார்? ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பர் டேவோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes ஆகும் ட்ரீட்மெண்ட் டியூரேஷன். பட் ஃபார் அ பேஷண்ட் வந்து டிபெண்டிங் அப்பான் தேர் சைட், இப்போ பிரெஸ்ட் கேன்சர்ஸ்லாம் 3 weeksலேயே நம்ம ரேடியேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 to 7 weeks ஆஃப் ரேடியேஷன் வந்து தேவைப்படும். ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 5 to 6 weeks ஆஃப் ரேடியேஷன் டிபெண்டிங் அப்பான் த சைட் வி ஆர் ட்ரீட்டிங். ஓகே டாக்டர். இப்போ இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டில் என்னெல்லாம் நம்ம பண்ணலாம், என்னெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது டாக்டர்? ஸோ ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட் ப்ரிகாஷன் டியூரிங் ரேடியேஷன் இஸ் த நியூட்ரிஷன். பேஷண்ட் வந்து சப்போஸ் நம்ம ஒரு ஹெட் அண்ட் நெக் கேன்சர் ட்ரீட் பண்ணுறோம், டங்கு ஒரு ஹைப்போஃபேரிங் சைட்டில் ட்ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டம் ஏற்படலாம். ஸோ அதனால் நியூட்ரிஷன் குறைபாடு ஏற்படும். ஸோ அதனால் இட் வில் அஃபெக்ட் த ட்ரீட்மெண்ட் அண்ட் இட் வில் அஃபெக்ட் தேர் ரெக்கவரி. ஸோ அதனால் நியூட்ரிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தண்ணி நிறைய குடிக்கணும், ஹை ஃபைபர் டயட், ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள டயட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம ஹெட் அண்ட் நெக் கேன்சரோ இல்லை ஒரு பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட் பண்ணும்போது ஸ்கின் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும், ஸ்கின் கொஞ்சம் டார்க்கனிங் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த ஸ்கின் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் குளிக்கவா வேண்டாமா அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கும். குளிக்கலாம், பட் தண்ணி பட்டாலுமே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கணும். சோப் போட்டு ரொம்ப ரப் பண்ணக்கூடாது. ஸ்கின் கேர் இஸ் இம்பார்ட்டன்ட் டியூரிங் ரேடியேஷன். ஃபார் எனி பர்சன் குட் ஸ்லீப், நல்ல எக்ஸசைஸ், இதெல்லாமே இஸ் இம்பார்ட்டன்ட் அஸ் பார்ட் ஆஃப் இட். இப்போ புற்றுநோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பல வகையான புற்றுநோய்கள் இருக்கும். ஒரு புற்றுநோய்க்கும் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, தடுப்பு முறைகள் என்ன, அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்காக டாக்டர் பி. உஷா, சீனியர் கன்சல்டன்ட் அண்ட் ஹெட் கைனகாலஜி அண்ட் கைனி ஆன்காலஜி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேன்சரோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அதற்கான தடுப்பு முறைகள் என்ன, அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன டாக்டர்? இப்போது இந்த cervical கேன்சர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் எக்ஸசிவ் ஒயிட் டிஸ்சார்ஜ், ரொம்ப அதிகப்படியான வெள்ளைப்படுதல், ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ், அதுக்கப்புறம் இன்டர்கோர்ஸ் வச்ச பிறகு ப்ளீடிங் வர்றது, அப்புறம் ஹீட் நின்ன பிறகு மெனோபாஸ் ஆன பிறகு ப்ளீடிங் வர்றது, எக்ஸசிவ் ப்ளீடிங். ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான சிம்டம்ஸ் cervical கேன்சருக்கு. ஸோ இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு நிறையா அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம பாப்ஸ்மியர் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் ரீசெண்டாக இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து HPV DNA டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட் மூலயமா நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் கேன்சர் வருமா, இல்லை அதுக்கு அந்த ப்ரீ இன்வேசிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்குமா அப்படிங்கிறது இந்த டெஸ்ட் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எப்படி வருதுன்னா ஒரு வைரஸ் மூலயமா வருது. இது வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வராமல் தடுக்கலாம் அப்படின்னா வேக்சினேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வேக்சின் வந்து வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ இது வந்து HPV வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது யாரெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னா 9 இயர்ஸ்லேருந்து ஆரம்பித்து 45 இயர்ஸ் ஆஃப் உமன் வரைக்கும் யார் வேணாலும் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம 15 இயர்ஸ்க்குள்ள டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா 2 டோஸ் போட்டால் போதும். 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஃபீமேல்ஸ் வந்து 3 டோஸ் போட்டுக்கிட்டோம்னா 95% 98% வரைக்கும் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். டாக்டர், இந்த சர்வைக்கல் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன டாக்டர்? இப்போ சர்வைக்கல் கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜை பொறுத்து தான், சரிங்களா? ஸோ நம்ம இந்த இப்போ இன்கேஸ் பேப்ஸ்மியரில் நம்ம டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருக்குமே கர்ப்பப்பை வாய் கேன்சர் இருக்குங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ கர்ப்பப்பை வாய் பயாப்சி எடுத்து கேன்சருக்காக நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம ஸ்டேஜ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் இருக்குது, சர்ஜரி இருக்குது, கீமோதெரப்பி இருக்குது. ஸோ இந்த 3மே கர்ப்பப்பை வாய்க்குரிய ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ். இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சர் இருக்கான்னு பார்க்குறதுக்கு பேப்ஸ்மியர் அண்ட் HPV DNA டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது எந்த ஃப்ரீக்வன்சியில் எடுத்துக்கலாம் அப்படின்னா பேப்ஸ்மியர் ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங் ஏஜ் வந்து 25 to 30 இயர்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ், அதாவது நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் இந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணணும். 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் பண்ணணும். ஓகே டாக்டர், அடுத்ததாக வந்து யூட்ரஸ் கேன்சர், அந்த கேன்சருக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் டாக்டர்? இப்போ கர்ப்பப்பை கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸு மோஸ்ட்டாக தீட்டு நின்ன பிறகு ப்ளீடிங் வருது. இப்போது ஒரு ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 months கண்டினியூஸாக பீரியட்ஸ் வராமல் இருந்தால் தான் அது மெனோபாஸ். ஸோ ஒன்ஸ் அந்த மெனோபாஸ் பீரியட் வந்து அவங்க அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ளீடிங் வருதுன்னா அது வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ப்ளீடிங் வருதுன்னா கட்டாயம் கைனகாலஜிஸ்ட்டை போய் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்க்குறீங்க அப்படின்னா பேசிக்காக ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேனில் வந்து நம்மளுக்கு சில ஃபைண்டிங்ஸை வச்சு அடுத்து பயாப்சி போகலாமா அப்படிங்கிறத அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா நம்மளுக்கு கர்ப்பப்பை கேன்சர் இருக்கா என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ இந்த யூட்ரஸ் கேன்சர் வந்து நம்மளால எப்படி டாக்டர் தடுக்க முடியும் வராமல்? இப்போ இந்த கர்ப்பப்பை கேன்சர் ஏன் வருது அப்படின்னா இட் இஸ் மல்டிஃபேக்டோரியல். மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. இப்போது நிறைய பேர் இந்த ஒபிசிட்டி வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நம்ம ஐடியல் பாடி வெயிட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு அந்த உடம்புல இருக்க ஃபேட் இன்க்ரீஸ் ஆக ஈஸ்ட்ரஜனுங்கிற ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து நம்ம கர்ப்பப்பையில் ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த கர்ப்பப்பை வாய் கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை நம்மளுக்கு ஜெனட்டிக் காசஸும் இருக்குது கர்ப்பப்பை கேன்சர் வர்றதுக்கு. ஸோ ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர், இப்போ இந்த யூட்ரஸ் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன டாக்டர்? கர்ப்பப்பை கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி சர்ஜரி ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி, சரிங்களா? ஸோ இதுவும் வந்து ஸ்டேஜை பொறுத்து தான். இப்போது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கேன்சர் அண்ட் ஓவேரியன் கேன்சர் கம்பேர் பண்ணும்போது இந்த யூட்ரைன் கேன்சர் கர்ப்பப்பை கேன்சர் ஒரு ஏர்லி ஸ்டேஜை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த இப்போ ஸ்டேஜ் 1ல கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சர்ஜரி மூலியமாகவே இதை வந்து நம்ம குணப்படுத்திக்கலாம். ஓகே டாக்டர், ஓவேரியன் கேன்சர், அந்த கேன்சருக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் டாக்டர்? இப்போ ஓவேரியன் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி 50%க்கு மேலே ஸ்டேஜ் 4ல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதுக்கு சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வேக சிம்டம்ஸ் தான். இப்போ அப்டமினல் பெயின், சில பேருக்கு வந்து வாமிட்டிங் இருக்கும், லூஸ் மோஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேக சிம்டம்ஸ் தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு அந்த ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸு, இந்த இப்போ நான் புற்றுநோய்க்குரிய அறிகுறிகள் சொன்னேன், யூட்ரைன் கேன்சருக்குரிய அறிகுறிகள் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்காது ஓவேரியன் கேன்சருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ் இருக்குது, வயிறு ப்ளோட்டிங் சென்சேஷன் இருக்குது, இரெகுலர் ப்ளீடிங் இருக்குது, இல்லைனா நம்மளுக்கு வாந்தி, லூஸ் ஸ்டூல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா உடனடியாக ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர், இந்த கேன்சரை தடுக்கிறதுக்கான தடுப்பு முறைகள் என்னென்ன? இப்போ வந்து கர்ப்பப்பை வாய்க்கு ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஓவேரியன் கேன்சருக்கு அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் எதுவுமே இல்லை. நம்மளால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏர்லி ஒன்ஸு ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணி நம்ம கர்ப்பப்பை எப்படி இருக்குது, கருமுட்டை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இன்கேஸ் சிஸ்ட் எல்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா கைனகாலஜிஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பிளட் டெஸ்ட் ஏதாவது எடுக்கணுமா, அதுக்கு மேலே MRI ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிறத அவங்களே அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், இப்போ இதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன டாக்டர்? ட்ரீட்மெண்ட் இதுக்கும் ஸ்டேஜ் பொறுத்து தான். மோஸ்ட் காமன் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீமோதெரப்பி ப்ளஸ் சர்ஜரி. ஓகே டாக்டர், இப்போ பெண்கள் அதிகமாக பாதிக்கக்கூடிய அந்த பிரஸ்ட் கேன்சர் அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்? செஸ்ட் பெயின் அந்த மாதிரிலாம் வருமா? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மோஸ்ட் காமன் கேன்சர் வந்து பிரஸ்ட் கேன்சர். ஸோ இதுக்கு உரிய அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட்டு ஸ்வெல்லிங், ஏதாவது லம்ப் கட்டி இருக்குது அப்படின்னா கட்டாயம் வந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்டமே வந்து கட்டி இருக்கிறது, ப்ளஸ்ஸு அந்த காம்பில் ஏதாவது டிஸ்சார்ஜ், பிளட்டி டிஸ்சார்ஜ், இல்லைனா வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ், எனி கைண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்துச்சுனாலும் பார்த்துக்கணும். ப்ளஸ்ஸு அந்த பிரஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற ஸ்கின் சேஞ்சஸ், சிலது வந்து என்னென்னா இந்த ஆரஞ்சு தோல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் வரணும். பிரஸ்ட் பெயின் இருந்தாலும் வரணும். ஓகே டாக்டர், இப்போ இதற்கான தடுப்பு முறைகள் என்ன டாக்டர்? பிரஸ்ட் கேன்சருக்கும் ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் இருக்குது. அல்ட்ராசவுண்ட்
பிரஸ்ட் இருக்குது, டிஜிட்டல் மேமோகிராம் இருக்குது. இப்போ லெஸ் தென் 40 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம அல்ட்ராசவுண்ட் பிரஸ்ட் பண்ணிக்கலாம். 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு டிஜிட்டல் மேமோகிராம் பண்ணிக்கலாம். இப்போ டிஜிட்டல் மேமோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது அப்படின்னா அது ஒன்ஸ் அ டைம் டெஸ்ட்டு கிடையாது, ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் நம்ம வந்து அதை ரிப்பீட் பண்ணணும். இதே வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இப்போ எங்கள் அம்மாவுக்கு இருக்குது, பாட்டிக்கு இருக்குது, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு இயர்லி ஒன்ஸு 35 இயர்ஸ்லேருந்தே நம்ம டிஜிட்டல் மேமோகிராம் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், இந்த பிரஸ்ட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன டாக்டர்? ட்ரீட்மெண்ட் சேம் சர்ஜரி, பிரஸ்ட் ரிமூவல் சர்ஜரி இருக்குது, கீமோதெரப்பி அண்ட் ரேடியேஷன். ஓகே, நன்றி. நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில புற்றுநோய் பத்தின ஒரு விரிவான விளக்கத்தை பார்த்தோம். இங்க ஸ்ருங்கேரி சாரதா ஈக்விட்டாஸ் ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு, நோயாளிகளுக்கு என்னென்ன மருத்துவ ஆலோசனைகள் டாக்டர்ஸ் வழங்குறாங்க, நோயாளிகள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.